வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கோம்னா, என்னுடைய டெலிகிராம் குரூப்ல சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த கேள்விக்கான பதிலா தான் இந்த வீடியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ அண்ணா, குட் மார்னிங். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ நம்ம உன்னை நோக்கி தேடி உள்ளே போகிறோம். அதுதான் நம்ம உயிர். அந்த உயிரை நம்ம எப்படி உணர்றது? இப்போ நம்ம என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை தேடி போக முடியும். அது ஃபிசிக்கலாக இருந்தால் தொட்டு பார்க்கலாம், மென்டலாக இருந்தால் யோசிச்சு பார்க்கலாம்னா உயிருங்கிறது எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர்னா என்ன, அதை எப்படி உணரணும் அப்படின்றது போல கேட்டிருந்தாரு. இப்ப நார்மலா நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது 5 பஞ்சபூதங்கள்னால உருவானது. அந்த 5 பஞ்சபூதங்களும் நமக்குள்ளதான் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 பஞ்சபூதங்கள். இந்த 5 பஞ்சபூதங்களும் நம்மளுடைய உடல் கூறுகளாகவும் இருக்கு. இப்ப நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உடல் தான் நிலத்திற்குரிய சம்பந்தப்பட்ட ஒரு பொருள். அது மூலாதார சக்கரம் அப்படிங்கிற நிலத்திற்குரிய மையத்துல இருந்து தன்னோட சக்திகளை வலுப்படுத்திக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, உள்ள ஓடக்கூடிய ரத்தம் நீருக்குரிய மையம். சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது நீருக்குரிய மையம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நெருப்பு, உடல்ல இருக்கக்கூடிய உடல் சூடு. இது நரம்பின் மூலமா உடலுக்குள்ள எல்லா இடங்களுக்கும் பாயக்கூடிய ஒரு தன்மை. இதோட மையம் உள்ள சக்கரம் எதுன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூரகம். அடுத்ததா பாத்தீங்கன்னா காற்று, மூச்சு காற்று. இதோட மையம் உள்ள நம்மகிட்ட இருக்கிறது சக்கரம், அநாகத சக்கரம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்சபூதம். ஆகாயம் அப்படிங்கிறது நமக்கு விசுத்தியோட தொடர்பு கொண்டது. இப்ப நம்ம உயிரை உணரணும் அப்படின்னா நம்ம உடல் கூறுகளை பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப நிலத்திற்குரிய மையம் என்ன, நிலம் இந்த உடலோட எதுல சம்பந்தப்பட்டிருக்கு, சதை, எலும்பு, இது போன்ற உறுப்புகளோட சம்பந்தப்பட்டது. ரத்தம் அப்படிங்கிறது நீருக்குள்ள, நெருப்பு அப்படிங்கிறது உடல் சூடு, நரம்போட்டத்தோட சம்பந்தப்பட்டது. அடுத்ததா பாத்தீங்கன்னா காற்று, மூச்சு காற்று. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆகாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய உயிரோட சம்பந்தப்பட்டது. இந்த நிலத்தை நம்மளால உணர முடியுது, நீரை நம்மளால உணர முடியுது, நெருப்பை உணர முடியுது, காற்றையும் உணர முடியுது. ஆனா இந்த உயிரை மட்டும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு நிலை அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்காயிருக்கு. இதோட அளவு என்ன அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஒரு மகரிஷி, அதாவது ஒரு மகான் சொல்லியிருக்காரு, நம்ம பசுவோட முடி இருக்கு பாருங்க, அந்த முடியை எடுத்து அதோட நுனியை மட்டும் ஒரு சிப்ஸ் போல வெட்டி அதை ஒரு 100 துண்டா போட்டு, அந்த 100 துண்டுல ஒரு துண்டை எடுத்து 1,00,000 துண்டா போட்டா அதுல இருக்கக்கூடிய அந்த அளவு தான் உயிரோட அளவு. அதை நுண்ணிய நிலையில போய் நம்ம கவனிக்கணும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. இப்ப அதை எப்படி கவனிக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் தான் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. ஒரு பொருளா இருந்ததுன்னா, இப்ப இந்த உடல் நிலத்திற்குரியது, இதை தொட்டா நம்மளால உணர முடியுது. நீர் அப்படிங்கிறதையும் நம்மளால உணர முடியுது, பாக்குறோம், அதோட சத்தத்தை கேட்கிறோம், ருசிக்கிறோம். உப்பு கச்சிச்சுன்னா அதையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியுது. இனிக்கிற தண்ணியா இருந்தா அதையும் பிரிச்சு பார்க்க முடியுது. ரெண்டும் கலந்த உலண்ட தண்ணியா இருந்தாலும் அதையும் நம்மளால உணர முடியுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நெருப்பு, உடம்புல சூடு இருக்கு, கொஞ்சம் அதிகமா சுட்டுச்சுன்னா காய்ச்சல்ன்றோம், ரொம்ப கம்மியாயிடுச்சு ஜில்லுன்னு இருக்கே அப்படின்னு, அப்ப அதையும் நம்மளால உணர முடியுது. இதை எப்படி உணர்றோம்னு பாத்தீங்கன்னா, மணிப்பூரக சக்கரத்தின் மூலமா உடல்ல நெருப்பு ஆக்டிவேட் ஆகுது. காதின் மூலமா தான் இந்த நெருப்பு உள்வாங்கிறதும் அதிகமாச்சுன்னா வெளியேறதும் நடக்குது. அதனாலதான் நமக்கு தலைப்பாகை அப்படிங்கிறத ஒண்ணு குளிர்னா கட்டுவோம். ஏன்னா காதை நல்லா இழுத்து அடைச்சிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு குளிராது. ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஹீட் வெளியில போகாது. அது போல அடுத்து மூச்சு காற்று, நம்ம சுவாசம் செய்யறோம், ஊதுனோம்னா அந்த காத்து நம்ம உடல்ல படும் போது அதை உணர முடியுது. இப்ப மூச்சு காத்து உள்ள போக தானே செய்யுது. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதும் மூச்சு காற்று உள்ள போய் வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப உள்ள போகும்போது உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்ல படாமையா இருக்கு. அப்ப அதை நல்லா நுண்ணிய நிலைக்கு போனோம்னா கவனிச்சோம்னா கவனிக்க முடியும். இந்த உயிரை மட்டும் எப்படி கவனிக்கிறது அப்படின்ற டவுட் தான் அவர்கிட்ட வந்திருக்கு. இதுக்குதான் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நிலத்திற்குரிய விஷயத்தை தொட்டு உணர்ற மாட்டோமோ, இல்ல கேட்டு உணர்றது மாட்டோமோ, இல்ல சுவைத்து உணர்றது மாட்டோமோ. ஏன்னா இந்த நம்ம 5 புலன்கள் மூலமா தான் எந்த ஒரு விஷயத்தையுமே உணர்றோம். தொடு உணர்வு, சுவை உணர்வு, கேட்கறது மூலமா, பார்க்கறது மூலமா, நுகர்றது மூலமா.
இப்ப நிலம் அப்படிங்கறத தொட்டு உணர்றோம். தொடு உணர்வு மூலமா நமக்கு தெரியுது. இந்த நிலத்துல வந்து கால் வைக்கிறோம், உட்கார்றோம், படுக்கிறோம். சோ அது நம்மளால முடியுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நீர், அதை வந்து சுவைக்கிறோம். சுவைச்சோம்னா அந்த நீரோட தன்மை நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கெட்டியா இருந்ததுன்னா இது நீர்த்தன்மையில இருந்து கெட்டியாயிருச்சு அப்படின்றது போல நம்ம கணிக்க முடியுது. அப்ப சுவையோட அது சம்மந்தப்பட்டிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நெருப்பு. காது மூலமா தான் அந்த ஹீட் உள்ள வருது, வெளியே வருது. அப்ப காதை அடைச்சிட்டோம்னா நம்ம வந்து ஹீட் வந்து நம்ம உடம்ப விட்டு வெளியில போகாம இருக்கிறதுனால அந்த காது மூலமா தான் அதை உணர முடியுது. நம்ம கிட்ட இருக்கிறத தொட்டும் உணர முடியுது. 5 புலன்கள்ல 2 1ன்னு சேர்ந்து நம்ம கிட்ட வெளியில இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை நம்ம உடல்ல இருக்கிறதையும் சம்மந்தப்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த உயிருங்கிறத மட்டும் எப்படி பண்ண முடியும்? அடுத்ததா பாத்தீங்கன்னா கடைசியா காத்து அப்படிங்கிறத நுகர்றது மூலமா தான். மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளியில வர்றதுனால தானே நம்ம அதை உணர்றோம். நுகர்த்தல் மூலமா அந்த மூச்சு காற்றை வந்து அந்த காற்றை உணர்றோம். இப்ப வீட்டுல சமைக்கிறாங்க, ஒண்ணு காரமா போட்டு தாளிக்கிறாங்க அப்படின்னம்னா அப்போதைக்கு அந்த காத்தை வந்து எல்லா பேருமே ஈஸியா உணர்ந்துருவோம். ஏன்னா உள்ள போகும்போது வேற ஏதோ அதுல கலந்து போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த உயிரை வந்து எப்படி உணர்றது? அடுத்ததா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஒளி. இந்த கண்கள். நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வெளியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பஞ்சபூதங்கள்னாலதான் வெளியிலையும் எல்லா பொருட்களும் ஆயிருக்கு, உடலும் ஆயிருக்கு. அப்ப அதை எப்படி நம்ம உணர்றோம்னா இந்த புலன்களை வச்சுதான். ஒளி, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு சொல்லி 5 விஷயத்து மூலமா தான் நம்ம உணர்றோம் அப்படின்னம்னா மற்ற நாளையுமே மாத்தி மாத்தி 2 புலன்கள் மூலமாவோ 3 புலன்கள் மூலமாவோ உணர்ந்துடுறோம். இந்த உயிரை மட்டும் எப்படி பாக்குறது? அது எதோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னீங்கன்னா ஒளி. அததான் வந்து எழுதுதல் அறியா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளலார் சொல்லியிருக்காரு. அகக்கண்கள்னால, ஏன்னா இந்த கண்கள் மூலம் மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்கு. இதை வச்சு மற்ற 5 புலன்களையும் உள்முகமா திருப்பி நாம வந்து அந்த உயிரை வந்து உணர்ந்துக்க முடியும் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்காயிருக்கு. அக ஒளி தியானம்னு இருக்கு. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருக்காரு. கண்ணாடி பார்க்க உன்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து வாயு எங்குண்டோ அங்கே மனம் உண்டு அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்லியிருக்காரு. அப்ப 4வது இடத்துல இப்ப நிலத்துல இருந்து ஆகாயம் அப்படிங்கிறது 5வது பூதம், நிலம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அப்ப பக்கத்துல அந்த ஆகாயத்துக்கு பக்கத்துல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காற்று தான். இந்த காற்றை வச்சு நீங்க உயிரை அறிஞ்சிடலாம். இந்த உயிர் அப்படிங்கிறது மனம் தான். மனம் இருக்கிற வரையும் நம்ம இந்த உடல்ல வந்து கான்சியஸ், விழிப்புணர்வு, அறிவின் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து என்னைக்கு அடங்குதோ அப்போ வந்து சமாதி நிலையை அடைஞ்சிருவோம். அடுத்து வந்து ஒன்றக்கூடிய தன்மையோ இல்ல ஒண்ணும் இல்லாம இறந்து போகக்கூடிய தன்மையோ நம்ம கிட்ட வந்துருது. இந்த நினைவகம், கருமையம், அந்த உயிர் அப்படின்ற சூட்சம பொருள் வந்து பிரபஞ்சத்தோடையும் தொடர்பு கொண்டது. பேரலர் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்லையும் இருக்கும், பிரபஞ்சத்தோடையும் இருக்கும். கீழே நம்ம உடல்லையே வந்து பிண்டம் தனியா, அண்டம் தனியா, பிண்ட சராசரம், அண்ட சராசரம்னு கழுத்துக்கு மேல உள்ளதை சொல்லுவாங்க. சோ இந்த கண்ணாடியை பார்த்து, இந்த கண்ணாடியை கவனிக்க கண்ணாடினா வெளியில பார்க்கக்கூடிய கண்ணாடி கிடையாது. கண்ணாடி அப்படின்னம்னா நம்ம ஆகினை துரிய சக்கரத்தை தான் சொல்லுவாங்க. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்டை வந்து நம்ம கவனிக்கணும். அங்க இருக்கிற துடிப்பை வச்சு அடுத்து உள்முகமா பயணம் பண்ணோம்னா நமக்குள்ள ஒரு ஜோதி தெரியும். அது வந்து அழியா ஜோதி. இங்கிலீஷ் படங்கள்ல கூட நிறைய செத்தவங்களை கூட உயிர் எழுக்கிறதுக்கு இந்த அழியா ஜோதி பயன்படும் அப்படின்றது போல சொல்லுவாங்க. ஆக மொத்தத்துல எல்லாத்துலயுமே ஆன்மீகம் அப்படிங்கிறது கலந்துருக்கு. என்னைக்குமே அழியாத ஜோதி, அருட்பெரும் ஜோதி. அதை நம்ம பார்த்துட்டோம், அதோட நம்ம ஒன்றிட்டோம் அப்படின்னம்னா நம்ம உடலும் வந்து பொன்னொழியா மாறிடும், அழியா தன்மையை அடைஞ்சிரும். உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் ஒளி செல்லா மாறிடும் அப்படின்றத வள்ளலாரும் சொல்லியிருக்காரு. ஆக கண்கள் ஒளிய வச்சு உள்முகமா நம்ம இந்த 5 புலன்களையும் உள்முகமா திருப்பி, இந்த கண்களையும் உள்முகமா திருப்பி நம்ம உள்ள கவனிக்கும் போது அந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்ற அந்த ஒளி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அங்கதான் அந்த உயிர் இருக்கு. அப்ப நீங்க வந்து உயிரோட தன்மையை உணர்ந்துருவீங்க, அறிஞ்சிருவீங்க. இப்ப மத்த இது மாட்டம் தொட்டு உணர்றதோ கேட்டு உணர்றதோ இப்படி வந்து பிசிக்கலா பண்ணாம அனுமானமா உள்ள போனோம்னா நம்ம அதை உணர மட்டும்தான் முடியும். உணர்ந்துட்டோம்னா உணர்ந்து அதை ஓதுதல் முடியும், எழுத கூட முடியாது அதோட பெருமையா அப்படின்றது போலதான் வள்ளலார் சொல்லியிருக்காரு. சோ உயிரை நீங்க அறியணும் அப்படின்னீங்கன்னா உங்க புலன்களை வந்து உள்முகமா திருப்புங்க. உள்முகமா திருப்ப இந்த கண்களை வந்து உள்முகமா திருப்பிட்டீங்க அப்படின்னா, கண்ணாடியை பார்த்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆகாயத்தை வந்து உங்களால அறிய முடியும். அதாவது அந்த உயிரை அறிய முடியும். இப்ப நம்ம ஆகாயம்னு சொல்லி ஒரு பஞ்சபூதத்தை சொல்றோம். ஆகாயம் அப்படிங்கிறது வானத்தை தான் சொல்றோம். பாக்குறதுக்கு இந்த வானம் தெரியும். ஆனா நீங்க தொட்டுறலாம், அதோட சவுண்டை கேட்டுடலாம், அதோட ருசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பக்கத்துல போனீங்கன்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அததான் வந்து பிரம்மனின் மணிமுடி எங்கே, பரமனின் திருவடி எங்கே, அந்தர தேடல் மந்திர வாசல்
அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியாது, எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியாது, எங்க முடியுதுன்னு தெரியாது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மையோட சம்பந்தப்பட்ட உயிர் மட்டும் நமக்கு அவ்வளவு சீக்கிரத்துல தெரிஞ்சிருமா? கண்டிப்பா உள்முகமா போராடணும், அதோட இணையணும், அதோட ஒன்னாயிரணும். அதுவா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அதோட தன்மை உங்களுக்கு தெரிஞ்சிரும், அதை உணர்ந்துருவீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. சித்தர்களும் இதை தான் சொல்லியிருக்காங்க. என்னுடைய அறிவுக்கு எட்டினது இதுதான். இது அவர் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. உங்களுக்கு சரியா படுதா அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல மற்றவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.